ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் அப்படி தான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் எடுத்தேன். ஆனால் வந்து மார்னிங்லேருந்து எடுக்கல, ஈவினிங்லேருந்தே வந்து ஒரு ஃப்ரைடே vlog மாதிரி பார்க்கலாம். நான் வந்து சும்மா போய் ஃப்ரெஷ்லாம் போய் ஆகிட்டு சரி சாமிக்கு வந்து எல்லாமே டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டேன், பூலாம் வச்சுட்டேன். சரி நம்ம விளக்கேற்றலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து இந்த பிளேஸை நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பீச் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க வேறு எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. நல்ல ஒரு சில் கிளைமேட்டு, சில் காற்று செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா சம்மருக்கு இப்போ நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஆஃப்டர்நூன்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வைக்கவே. பட் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி போய் சாமி கும்பிடலாம், விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் விளக்கேற்றும் போது நிலன் கண்டிப்பாக வந்துடுவார். ஆனால் அவருக்கு இப்போ வந்து கேமரா நல்லா தெரிஞ்சிச்சு, நான் வந்து எங்கே வச்சுருக்கேன் நல்லா நோட் பண்ணிட்டான். வந்து சாமியை கும்பிடாமல் கேமராவே பார்த்துட்டு அவர் வந்து நானும் தெரிகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஜாலியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டாச்சு. வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த கோயில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில். ஆக்சுவலி கொஞ்சம் வந்து பாசிட்டிவான ஒரு வைப் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த கோயில் இங்கே இருக்கிறதுனால. நான் வீடியோ எடுக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு இவரை வந்துட்டார் நிலன்னு. எனக்கு இங்கே ஒன்று வச்சுருக்கவே ஹேண்டில் பண்ணவே பயமாக இருக்கும். சாமி கும்பிடு, என்ன சாமி கும்பிடு, சாமி கும்பிடுமா? எட்டி பார்க்கக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாது அம்மோ. ஒரு சடனான ஒரு பிளான் தான் சொல்லணும். ஏன்னா சரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹபி, அதுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து அங்கே கிளம்பிட்டோம். அவனுக்கு ஃபேஸை விட கிளாஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவன் வந்து அந்த கிளாஸ் நான் போட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஆடும் அவனுக்கு. சரி ஓகே நீ போட்டுக்கோ, கிளாஸை போட்டுகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோம். அம்மா வீட்டுக்கு வந்தாலே நான் ஹாப்பியாக இருக்கணும் இல்லையோ நிலன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பான். ஏன்னா வந்து அங்கே வந்து கிரையான்ஸு பென்சில்லாம் வந்து அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு எழுதிட்டு கிறுக்கிட்டு இருந்தார். அவங்க அண்ணனுங்களாம் வேறு வந்துட்டாங்க, அவனுங்களுக்கு தரவே இல்லை. இவன் மட்டும் எல்லாம் விளையாடிட்டு இருந்தார். அப்போ கூட அந்த கிளாஸ் வந்து அவன் வந்து கீழே வைக்கவே இல்லை. கிளாஸ் போட்டுட்டு தான் நான் வந்து வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அவனை பார்க்க.
பாய். நாங்கள் வந்து எங்கே வந்தாலுமே நாங்கள் கிளம்புனாலே நிலன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். அதனால் பாய் சொல்கிறது அம்மம்மா சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அவனுக்கு. ஆஃப் கேமரா நல்லா தான் பேசுவான். பட் வந்து கேமரா இருக்க அவன் தெரிஞ்சாலே அவன் பேசவே மாட்டான். ரொம்ப ஆக்ஷன்லாம் அவன் பண்ணிகிட்டு இருந்தார். சரி நாங்கள் அப்படியே வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சும்மா வந்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் பார்த்தா ஆண்டி வந்து பஜ்ஜெலாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. சரி ஓகே சூப்பர் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சரி நிலன் வந்து கீழே வந்து கூப்பிட்டு போய் விளையாட வைக்கலாம் அப்படின்னு நானும் அவங்க அப்பாவும் வந்து நினச்சோம். நாங்கள் நினச்சோமா என்னன்னு தெரியல. அவங்க வந்து வாங்க போகலாம் அவங்க சாப்பிடவே இல்லை, சாப்பிடவும் விடவே இல்லை எங்களை. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் எங்களை. நல்லா வந்து ப்ளே பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தான் அவனும். எங்களுக்கு இதில் வச்சு அவனை ஓட்டவே பயமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வீட்டிலே தான் வந்து அவனை ஓட்டு விடுவோம். வெளியில் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. விழுந்துட போகிறான் பார்த்து ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது அவனை. நாங்கள் தான் வந்து பயப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவன் பயப்படவே இல்லை. ரொம்ப ஜாலியாக நல்லா விளையாடிட்டு இருந்தார் அவர். எங்களுக்கு வந்து லைட்டாக அவனை பார்க்கலாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் இப்போவே இப்படி அப்படின்ட்டு. ஃபைனலாக வந்து இந்த கோயில் வந்து நைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அங்கே வந்து கோலம்லாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. எப்போவுமே வந்து ஃப்ரைடே வந்து ஒரு ஆன்ட்டி அதுக்கப்புறமா யாருன்னே தெரியலக்கவங்க அங்கே வந்து எப்போவுமே கோலம் போடுவாங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக போடுவாங்க கோலம் அவங்க. டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நாங்கள் வந்து தூங்கிட்டான். அவன் வந்து மணி வந்து 11:30க்கு மேலே ஆகுது. சரி சும்மா வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். எங்களுக்கு டேலாம் இப்படி தான் போச்சு. ஒரு ஃப்ரைடே வ்ளாக் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்குலாம் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.